ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் மணிமி சோறு போடும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த ஃபியூச்சர் ஏரி சீசன் 1 எபிசோட் 7. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கன்யூட்டி புரியும். இல்லைனா உங்களுக்கு சுத்தமா புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீட்ல என்னன்னு பார்த்தா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டைரி யூஸ். அவன் வந்து நம்ம பொண்ணை கொல்லணுன்றதுக்காக தான் கத்திரிக்கோள் எடுத்துட்டு வந்தான். ஆனா நம்ம செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம யூனோ, அவன் வந்து செம்ம டேலண்டடான பொண்ணு. இவன் இந்த மாதிரி வரான்றது அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கனால பில்ல வச்சு ஏதோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவளை காப்பாத்திக்கிட்டா. சோ இது எல்லாமே இந்த பையன் என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, அவளை போடுறதுக்கு வேற ஏதாவது டாக்டிக்கலா பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவன் கையில இருக்கக்கூடிய 2 பொம்மையை பப்பட் மாதிரி வச்சு அது கூடயே பேசிட்டு இருக்கான். அப்படி பாக்குறப்போ அவன் கிட்ட இருக்க டைரியோட லிமிடேஷன்ஸும் அட்வான்டேஜஸும் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்போ அவனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா, ஒரு இன்சிடென்ட், அதாவது ஒரு நாளைக்கு 3 இன்சிடென்ட் தான் டைரியில வரும். அது இமேஜா வரும், என்ன இன்சிடென்ட் எப்படி நடக்கும்ன்ற இமேஜ் மாதிரி வரும். சோ அதனால அவன் அதுக்கேற்ற மாதிரி அது அட்வான்டேஜா யூஸ் பண்ணலாம். ஆனா டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஒரு நாளைக்கு 3 சீக்வன்ஸ் தான் வரும். ஒன்னு காலையில பிரேக்ஃபாஸ்ட், இன்னொன்னு மத்தியானம் லஞ்ச், இன்னொன்னு டின்னர். இந்த 3 சீக்வன்ஸ் மட்டும் தான் அவனுக்கு வருமே. அதை தவிர வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே வராது. ஆனா நம்மளோட பையன் யூகியா இருக்கட்டும், யூனோவா இருக்கட்டும், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டைரி வந்து பார்த்தா எவ்ரி 5 மினிட்ஸ் எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து சீக்கிரமா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். சோ அந்த சீக்வன்ஸ்ல இருக்காது. சோ இவனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. சரி, இந்த 3 இன்சிடென்ட்டே போதும், இதை வச்சு அவங்க என் அப்பா அம்மாவை கொண்டாங்கல்ல, நான் கண்டிப்பா பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் கிட்ட இருக்கக்கூடிய பாய்சன் எடுக்கிறான். இந்த பாய்சனை வச்சு ஒரு விஷயத்தை நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கான். இங்க இன்சிடென்ட் கட் ஆனோன்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அம்மா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பையனை பாக்குறாங்க. சோ அதனால தட்டை கூடலாம் விருந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க. சோ அப்படி பாக்குறப்போ இந்த சின்ன பையனும் ஒரு டிஷ் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க, சாலட் ஒன்று பண்ணிருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது. பரவாயில்லையே, இந்த வயசுல நீ இந்த மாதிரி சாலட் பண்றியாடா அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பிட ட்ரை பண்றாங்க. அப்ப அவங்க அம்மாவுக்கு ஒரு போன் வந்துருது. அவங்க ஏஞ்சி போயிடுறாங்க. நம்ம பையன் ஒன்னொன்னா எடுத்து சாப்பிட்டு இருக்கான். அப்ப அந்த டொமேட்டோ மட்டும் நம்ம பொண்ணு எடுத்து பார்த்துட்டு, இது டிஃபரெண்டா இருக்கே வெயிட், நான் கழுவுறப்ப இந்த வெயிட் இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. நம்ம பையன் என்ன சாப்பாடே பார்த்துட்டு இருக்க, எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி அவன் டொமேட்டோ சாப்பிட வரப்போ நம்ம பொண்ணு தடுக்கிறா. வேண்டாம், இது ஏதோ வித்தியாசமா இருக்கு, நீ எதுவும் சாப்பிடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கிட்ட அந்த சாப்பாடை புடுங்குறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சின்ன பையன் பிளான் பண்ணது என்னன்னா, தக்காளிக்குள்ள விஷத்தை வந்து விட்டுருக்கான். சோ அந்த தக்காளி சாப்பிட்டோன்னா அவங்க 2 பேரும் இறந்துருவாங்க. அதுதான் சீக்வன்ஸா வச்சுட்டு இருந்தான். ஆனா அவங்க என்னன்னா கொஞ்சம் உஷாரா இருக்காங்க, 2 செம உஷாரா இருக்குன்றத யோசிக்கிறான். நம்ம பொண்ணுக்கு ஒரு டவுட் இருக்கு, என்னடா இந்த பையன் பண்றது எதுவுமே சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போறா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 9th இருக்கால, அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்துட்டு இருக்கு. யார்கிட்ட இருந்துன்னா, டிடெக்டிவ் கிட்ட இருந்து. அதாவது 5th யூசர் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் வந்து ஒரு சின்ன பையன். அவன் இப்ப எங்க இருக்கான்னு பார்த்தா நம்மளோட யூகியோட வீட்டுல இருக்கான். அவங்க அங்க என்ன சீக்வன்ஸ் நடக்க போகுதுன்னு தெரியலன்ற இன்ஃபர்மேஷன் இவன் சொல்லியிருக்கான். அப்ப இந்த பொண்ணு யோசிக்கிறா, சின்ன பையன் கிட்ட எல்லாம் டைரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் விடு, ஏன் இந்த போலீஸ்காரன் வந்து நம்ம கிட்ட இன்ட்ராக்ஷன் நிறைய வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. சோ இங்க சீக்வன்ஸ் கட் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சின்ன பையன் வந்து என்னன்னா யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கான். என்னடா இது, செகண்ட் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா, சின்ன வெயிட்டை வச்சே கண்டுபிடிச்சிட்டா, இல்ல ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன்ட்டு ரொம்ப டேலண்டடா தான் இருக்கா. சரி, செகண்ட் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போலாம், ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் செகண்ட் கிட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பைபிள்ல யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம பொண்ணு பின்னாடி வந்து என்ன சொல்றான்னா, இந்த பாருப்பா தம்பி, நீ கோச்சிக்காத, நீ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்க ஒரு சாப்பாடு, அதை நான் வந்து தூக்கி போட வேண்டிய நிலைமையா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இல்லைங்க பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்றான். அப்ப நம்ம பொண்ணு என்ன சொல்றான்னா, இங்க பாத்துக்கப்பா, எனக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாமே நல்லபடியான ஃபுட்டும் நல்லபடியான விஷயங்கள் மட்டும் தான் நடக்கணும்னு நினைப்பேன் நானு. சோ அந்த ஃபுட்டை பாக்குறப்போ அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு, அதை திருப்பி நீ கண்டினியூ பண்ண மாட்டேன்றத நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் தலையில கை வச்சுட்டு இவ போறா. இந்த பயப்புள்ள பாத்துட்டு யோசிக்கிறான், பரவாயில்லையே, இவ அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டா, பிளஸ் என்ன மிரட்டிட்டும் போறாளே, இவளை பார்த்தா எனக்கே லவ் வந்துரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பையன் யோசிச்சுட்டு, எனக்கு இனிமேல் ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட் தான் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ள போறேன் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்றான். இங்க கட் ஆன என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையனுக்கு வந்து மெசேஜ் மேல மெசேஜ் வந்து ஊந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா அடுத்தடுத்து சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. என்னடா இது, சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, பக்கத்துல யாரும் டைரி யூசர் இருக்காங்களா, இல்ல நான் தான் ஏதாவது பண்றேன்னா, என்ன நடக்குது இங்கன்றது அவனுக்கு சுத்தமா புரியல. அவனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா, வாஷிங் மிஷின்ல இருந்து ஒரு லைன் எடுக்கிறான். அந்த எலக்ட்ரிசிட்டி லைன் ஒன்று எடுத்துட்டு தண்ணியில வந்து உப்பை கலந்து தண்ணி நல்லா கலந்து வச்சுக்கிறான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொண்ணு வந்து குளிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. அவ தண்ணியில போய் உட்காந்துட்டா. உடனே இந்த குட்டி பையனை வந்து என்ன சொல்றானா, அக்கா நானும் வந்து குளிக்கிட்டா, அவங்க கூட எனக்கு முதுகெல்லாம் தேய்ச்சி விடுங்க அப்படின்னு மாதிரி சொல்றப்ப, சரிப்பா வாப்பான்னு சொல்லி உள்ள வரான். அவன் ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் எடுத்து அந்த தண்ணியில வச்சு இவளை அப்படியே சாவடிக்கணும்ன்றதான் பிளான். ஆனா இந்த விஷயம் வந்து நம்ம பையனுக்கு போன்ல ஊந்துருது. ஐயோ, இவன் எலக்ட்ரிசிட்டியில ஏதோ ஆக போறாளா, எங்க இருந்து என்ன நடக்க போகுது, எப்படியாவது இந்த எலக்ட்ரிசிட்டி ஸ்டாப் பண்ணுமே, நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ்ல நடக்க போகுது, என்ன பண்றது, நம்ம பையன் யோசிச்சுட்டே இருக்கான், ஏதாவது பண்ணி நிறுத்தணும்டா கரண்ட் அப்படின்ற மாதிரி. இந்த பைபிள் அப்படியே ஒயர் எடுத்து தண்ணிக்குள்ள வைக்கிறான். நம்ம பையன் அப்படியே மெயின் ஆஃப் பண்ணி விட்டான். உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. இந்த கரண்ட் கட் ஆன சீக்வன்ஸ் என்னன்னா, நம்ம பையன் உடனே ஓடி வந்து
யூனோ உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த குட்டி பையன் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கான்றது நம்ம யூனோக்கும் தெரிஞ்சிச்சு, யூகிக்கும் தெரிஞ்சிச்சு. உடனே அந்த குட்டி பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஓடுறான். இவங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இவனும் ஒரு டைரி யூசர் தான், இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற எல்லா இடத்துலயும், அதாவது அவன் பேக், அவன் பொருள் எல்லாத்தையும் எடுத்து தேடுறாங்க, அவன் டைரி எங்க இருக்குன்னு பாக்கிறதுக்காக. அப்படி பாக்குறப்போ நம்ம பொண்ணு டைரக்டா கத்தி எடுத்துட்டு வரா. இவ்வளவு எல்லாம் தேட தேவையில்ல, அவனை கொன்னுடலாம், கொன்னுட்டா முடிஞ்சிச்சுல வேலை அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இங்க பேர் வீட்டுல எல்லாம் கொல்ல முடியாது யாரையும், தேவையில்லாம பண்ணாத, அவன் டைரியை மட்டும் கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சோன்னு எல்லாமே முடிஞ்சிடும். இந்த பேர் இப்ப அவன் பண்ணதே பயங்கரமான சீக்வன்ஸ், இன்னும் மோசமா பண்ணானா என்ன பண்றது, எப்படி நம்ம தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி யூனோ ஒரு விஷயத்த யூகி கிட்ட சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த குட்டி பையனை உள்ள வந்துடுறான். வந்துட்டு என்ன சொல்றான்னா, இதோட மோசமா நடக்கும், நீங்க எதுவுமே யோசிச்சு பார்க்காத அளவுக்கு நான் பயங்கரமா ஒரு விஷயத்த பண்ணுவேன், நீங்க கற்பனை செஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் செம்ம பிளான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் பேக் எடுத்துட்டு போறான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் நம்ம பையனும் தேடுறாங்க, நம்ம பொண்ணும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பொண்ணோட இன்டென்ஷன் என்னன்னா, அவனை முதல்ல போட்டு தள்ளிடலான்னு சொல்லி அவ கத்தியோட சுத்தின்னு இருக்கா. நம்ம பையன் தான் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் போய் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பாக்குறப்போ வெளியில தோட்டத்துல ஏதாவது புதைச்சு வச்சிருப்பானு சொல்லி தோட்டத்தெல்லாம் நோண்டி பாக்குறானுங்க. அப்ப கூட எதுவுமே கிடைக்கல. நம்ம பொண்ணுக்கு வந்து பேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இதுக்கு மேல இந்த பையனை விட்டு வைக்க கூடாது, இவனை விட்டு வச்சா நம்ம பையனை போட்டு தள்ளிடுவான் அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்றான்னா, சுத்தியில் எடுத்துட்டு போயிட்டு இந்த சின்ன பையனை, அதாவது 5th வந்து அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். அவன் இங்க அங்க ஓடிட்டு இருக்கான். வீடு ஃபுல்லா ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. என்னடா அது வீட்டுக்குள்ளே என்னடா ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் இறங்கி வராங்க. இவன் இங்க எங்க ஓடிட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் விடுற மாதிரியே தெரியல. இந்த பொண்ணு அடின்னு அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கா. நம்ம பையனுக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ இவ ஏதாவது கொண்டுன்னு போட்டுற போறாடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடி வரான். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன பையன் அப்படியே எஸ் ஆயிடுறான். அவங்க அம்மா ஏதோ கதவை திறந்துட்டு வரப்போ தெரியாதனமா அவங்க அம்மா வந்து நம்ம பொண்ணு அப்படியே அடிச்சிடறா. அப்படியே அவங்க அம்மா அன்கான்சியஸா விழுந்துறாங்க. நம்ம பையன் வந்து சொல்றான், ஏமா உனக்கு அறிவு இல்லையா, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, யோ சாரிடா இது மாதிரி நடந்துச்சு தெரியாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. அவங்க அம்மா படுக்க வச்சுட்டு இவ அழுதுகிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கா. நம்ம பையன் வந்து ஒரு விஷயத்த சொல்றான் அவகிட்ட, இங்க பாரு நீ பண்ணது என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மட்டும்தான், ஏதோ தெரியாதனமா இந்த மாதிரி நடந்துச்சு, உன் கான்சியஸ் மைண்டை வந்து இங்க வை, நீ ரொம்ப டேலண்டடான ஆளு, சோ எனக்கு உன்னோட சப்போர்ட் தேவை, சோ கான்சியஸ் மைண்டை வந்து இன்னும் டெவலப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பொண்ணுக்கு ஓகே, நம்ம பையனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், சரி நான் போய் பண்றேன்னு சொல்லிட்டு அவ போயிட்டு அப்படியே உட்காந்துடுற மெடிடேஷன்ல. ஒரு 14 வயசு பையனா இருந்தா நான் என்னென்னலாம் பண்ணுவேன், எங்க ஒளிச்சு வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவ பிளான போடுறான். அப்போ ஒரு சீக்வன்ஸ் யோசிக்கிறா, எங்க இருக்கு, எங்க போகணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவ அப்படியே மயக்கத்துல அப்படியே உழுந்து கிடக்குறா. நம்ம பையன் பார்த்துட்டு, ஏய் இப்ப என்னடி பண்ணி வச்சிருக்க, மயக்கத்துல இருக்க, ஏந்திரி 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம பொண்ணு எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறா. அதாவது ரீசெண்டா மட்டும் நம்ம ஒரே ஒரு கொரியர் மட்டும் தான் பண்ணோம். அந்த கொரியர் என்னன்னு பார்த்தா, அவங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் வந்து எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பைர் ஆன பொருளை வந்து திருப்பி சூப்பர் மார்க்கெட் கொடுத்தா அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்டா ஒரு புது பொருள் கொடுக்கணும். ஆக்சுவலா அதுதான். சோ அந்த ஒரு பொருள் மட்டும் தான் நம்ம வீட்ல இருந்து வெளில போச்சு. இப்ப மேபி அவன் அந்த புக் அதுல அனுப்பியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பொண்ணு யோசிக்கிறா. யோசிச்சுட்டு இருக்க நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து பெல் அடிக்கிறாரு. பெல் அடிச்சுட்டு என்ன சொல்றான்னா, கொரியர் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த குட்டி பையன் தான் போய் அந்த கொரியர் வாங்குறான். உடனே நம்ம பொண்ணு என்ன சொல்றான்னா, முதல்ல அந்த கொரியர் வாங்கு, அதுக்குள்ளதான் அந்த புக் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பையன் ஓடி போறான். ஓடி போயிட்டு அந்த கொரியர் பிடிக்கிட்டான் அந்த பையன் கிட்ட இருந்து. புடுங்கணும்னு இவங்களோட டைம் லைன் எல்லாமே அப்படியே சேஞ்ச். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் தான் ரிசீவ் பண்ணிருக்கணும். அதுக்கு பதிலா நம்ம பையன் எடுத்தனால டைம் லைன் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. உடனே அவன் என்ன பண்றான், இதுலதான் இந்த புக் இருக்கு, இந்த புக்கை நான் எடுத்து உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கொரியருக்கு பின்னாடி வந்து என்ன பண்றான்னா கொரியரை பிரிக்கிறான். பிரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம பொண்ணுக்கு இன்னொரு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தா, அதுல ஏதாவது வச்சிருப்பாண்டா பாம், ஏதாவது நீ பார்த்து தொடடா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்குள்ள அதுல இருந்து ஒரு ரோப் மாதிரி இருக்கு. அந்த ரோப் கிழிஞ்சோன்னு என்ன ஆகுதுன்னா, அதுல இருந்து பயங்கரமான ஸ்மோக் வருது. அந்த ஸ்மோக் வந்தோன்னு அப்படியே மயக்கமாகுது. இவன் வந்து உஷாரா இருக்கான், நீ எப்படி கொரியர் பிரிப்பேன்னு தெரியும். அப்படி பிரிக்கிறப்போ அதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக் வச்சு நீங்க எதுவும் பண்ண முடியாது, நீங்க எல்லாமே அன்கான்சியஸ் ஆயிடுவீங்க, அதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கான். உடனே இவனும் மயக்க போட்டு விழுந்துட்டான் நம்ம பையன். நம்ம பொண்ணு என்ன பண்றான்னா, யூகி அப்படியே இழுத்துட்டே போறான். டே இங்க படுறா, கான்சியஸா இருடா அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ள எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல உட்கார வச்சுட்டு கதவை மூடிடுறான். மூடிட்டு இவனை வந்து எப்படியாவது வேக்கப் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அவன் வாந்தியா எடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கேஸோட சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனுஷனே கொன்னுரும், அந்த அளவுக்கு பயங்கரமான கேஸ் இது. சோ அதை தெரிஞ்சுதான் இந்த பைப்புல அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். நம்ம 5th என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 பேர் மட்டும்தான். எனக்கு தெரியும் உங்க 2 பேரும் என்னால கொல்ல முடியும்ட்டு. நான் பண்ண பிளான் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ இப்போ வெளியில வந்து என் கூட சண்டை போடுற, சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு விக்டரி எடுத்துக்கலாம். பிளஸ் இப்போ உன்னோட ஆள் பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த கேஸை வந்து உறிஞ்சிட்டான். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவான். அதுக்கு ஒரு ஆன்டிடோட் கூட என்கிட்ட இருக்கு, அதை கூட நான் உங்ககிட்டே கொடுக்குறேன். நீ ஜெயிச்சா, நீ ஜெயிக்கலனா உன்னையும் கொண்டுருவேன், அவனையும் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம பையனுக்கு வர தாட் என்னன்னா, அம்மாவும் ஆல்ரெடி மேல இருக்காங்க, அவங்களும் இந்த கேஸ் உறிஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, யூகி நீ என்ன நினைச்ச, நான் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஆள் நீ நினைச்சியா, அப்படிலாம் கிடையாது, அம்மாவை எப்பயும் நான் வெளியில போட்டேன், அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா நீங்க 2 பேரும் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இப்ப யூனோ ஒரு விஷயத்த சொல்றா, உங்க அம்மா அப்பா இறந்ததுக்கான காரணம் நான் தான், ஆனா யூகி கிடையாது, சோ நீ பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்கு, என்ன வேணா பண்ணிக்கோ, அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இது எதுவுமே அவன் கேட்டுக்கிற மாதிரி இல்ல. அவன் என்ன சொல்றான்னா, பழி வாங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்றேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் கிடையாது, எனக்கு தேவை யார் இதுல ஜெயிக்கிறா, அந்த என்ஜாய்மெண்ட் தான் எனக்கு வேணும், மரியாதை நீ வெளில வா,
வெளில வந்தா நீ ஜெயிச்சிடும், இந்த கொஞ்ச நேரத்துல உன்னோட லவர் இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கேமை ஸ்டார்ட் பண்றான். ஆக்சுவலா அந்த குட்டி பையன் என்ன பிளான் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவனோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி ஒரு சின்ன சின்ன டால்ல வச்சிருக்கான். சோ நம்ம பொண்ணு என்ன பண்றான்னா, மூச்சை ரொம்ப இழுத்துக்கிட்டு கச்சிப்ப மூச்சில வச்சுக்கிட்டு அப்படியே எல்லா இடத்துலயும் போய் சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கான். அவன் எங்க இருக்கான்ற மாதிரி தேடிட்டு இருக்கா. அப்படி தேடுறப்போ கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லா இடத்தையுமே தேடுறா. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவன் வாய்ஸ் கேக்குது, ஆனா அவன் எங்கேயுமே இல்ல. இது எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ, சரி இதுக்கு மேல மூச்சை வந்து பிடிச்சிட்டு இருக்க முடியல, மூச்சு விடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ விண்டோ எல்லாத்தையும் டேப் போட்டு வச்சிருக்கான். ரொம்ப கிரிமினலா யோசிச்சிருக்கான். நம்ம பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம என்ன பண்றான்னா, ஒரு ஜாடி எடுத்து அப்படியே தூக்கி போட்டு கண்ணாடியை உடச்சிடறா. உடச்சிட்டு அப்படியே வெளியில இருந்து காத்து உறிஞ்சிக்கிறா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனுக்கும் தெரியுது. பரவாயில்லையே, செம்ம கிரிமினலா இருக்காளேவே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இவன் பிளான் ஒன் பை ஒன்னா இவன் பிளான் பண்ணிட்டே இருக்கான். இந்த பொண்ணு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கா, எங்கதான் இவன் மாட்டுவான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த குட்டி பையனுக்கு வந்து இவ்வளவு நாள் அவன் லைஃப்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் இருந்ததே கிடையாது. அவனுக்கு என்னன்னா, அவங்க அம்மா அப்பா எப்பவுமே சண்டை போட்டுப்பாங்க, அவங்க யாருமே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவனுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பையனோட அம்மாவால இந்த 2 பேர் கிடைச்சிருக்காங்க, இவங்கள வச்சு ஜாலியா விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம்டா லைஃப் ஃபுல்லா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சின்ன பையன் இருக்கான்ல, அவனோட டைரியில ஒரு என்ட்ரி வந்துருச்சு. அதாவது இவன் வந்து சாவ போறான் யூனோவாலன்னு சொல்லிட்டு. சரி அதுக்கு முன்னாடி பிரிகாஷனால நான் ஒரு சில ஸ்டெப் எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஒரு விஷயத்த பண்றான். என்னன்னு பார்த்தா, கொலையை திறந்து விட்டு இருக்கிற இடம் எல்லாத்தையுமே தண்ணி ஆக்குறான். தண்ணி ஆக்கிட்டு மேல அப்படியே நின்றுட்டு இருக்கான். இப்ப நம்ம பொண்ணு என்னன்னா, கீழே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளோரையுமே வந்து செக் பண்ணியாச்சு, பேஸ்மெண்ட் செக் பண்ணியாச்சு, கிரவுண்ட் ஃப்ளோரையும் செக் பண்ணியாச்சு. இப்பதான் மேலதான் போய் பார்க்கணும், மேலதான் இருக்கான்னு சொல்லிட்டு மேல போறதுக்கு ட்ரை பண்றான். அப்படி போறப்போ இருக்கிற இடம் எல்லாமே தண்ணி ஆகுது. அவளுக்கு ஒன்றும் புரியல, ஐயோ தண்ணி ஆகுது, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படியே தண்ணியில பாஸ் பண்றான். நம்ம பொண்ணு மேல அப்படியே எலக்ட்ரிசிட்டி அடிச்சு தள்ளுது. அப்படியே அவ கீழே விழுந்துறா. கீழே விழுந்தா கூட அவ மூச்சை அவ புடிச்சிக்கிட்டே இருக்கா, மூச்சை விடாம. அப்ப இந்த குட்டி பையன் ஒரு விஷயத்த கேட்கறான், எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்லை. நீ இந்த கேம்ல நல்லபடியா விளையாடி ஜெயிச்சனா உனக்கு தான் நல்லது, நீ தான் வந்து டைமிங் ஸ்பேஸையும் கண்ட்ரோல் பண்ண போற. ஆனா நீ அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது, நீ ஏன் நியூட்ரலா விளையாட மாட்டேற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, உனக்கு இதெல்லாம் சுத்தமா சொன்னாலும் புரியாது, நான் ஆக்சுவலா அவனை ரொம்ப லவ் பண்றேன், அவன் ஜெயிக்கணும் தான் நான் போராடிட்டு இருக்கேனே தவிர நான் ஜெயிக்கணும் நான் போராடல அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இந்த பைபிள் என்ன பண்றான்னா, நீ செத்து போனதுக்கு அப்புறம் அவனை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்து அவளை குத்துறதுக்கு வரான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பையனுக்கு வந்து ஒரு விஷயம் புரியவே இல்லை. நம்ம பொண்ணுக்கு என்ன நிலைமை ஆச்சு, அவள் ஜெயிச்சாலா இல்லையா, அவளோட சீக்வன்ஸ் என்ன, இந்த கேஸ் லெவலால எப்படி உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பையன் யோசிச்சுட்டு அவனோட போனை எடுத்து பாக்குறான். போன்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சீக்வன்ஸுமே அப்டேட் ஆகல. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது கன்சோலா இருக்கிறதுனால எந்த அப்டேட்டும் இல்லாம இருக்கு. சரி வெளில போனாதான் ஏதாவது தெரியும் சொல்லி அவனும் வெளில வரான். இப்ப இந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொள்றதுக்காக வரான். அப்ப நம்ம பொண்ணு என்ன யோசிக்கிறான்னா, இதுக்கு மேல என்னால உன்னை காப்பாற்ற முடியாது யுக்கி, நீ எப்படியாவது இருந்து சர்வே ஆயிடு, தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவ சாவ அவளே அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்ப சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக் வந்து அப்படியே அந்த பையனை குத்துது. யாரோட குத்துறா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பைபிள் என்ட்ரி அப்படியே ஓடி வந்து நம்ம பொண்ணுக்கு அப்படியே லிப்ட் லிப் கிஸ் அடிக்கிறான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஆக்சிஜனை டிரான்ஸ்ஃபர் பண்றான். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவளை கான்சியஸ் ஆகிட்டு இவன் அப்படியே மயக்கப்பட்டு வந்துடுறான். நம்ம பொண்ணு என்ன பண்றா, கத்தி எடுத்துக்கிட்டு அவனை செத்தடி அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கிட்ட போயிட்டு அப்படியே சொருகி அவனை சாவடிக்கிறான். இந்த சின்ன பையனுக்கு ஆக்சுவலா உயிர் போகுது. அந்த நிலைமையிலும் நம்மளோட பொண்ணு யூனோ கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறான். என்னன்னா, இந்த கேமே வந்து பாத்தீங்கன்னா சர்வைவல் கேம் தான். 12 பேர்ல யார் கடைசியா வராங்களோ அவங்களுக்கு தான் டைமிங் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ற கடவுள் வந்து ஃபுல் பவரும் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீயும் அவனும் சேர்ந்து போராடுறீங்க. கடைசியா நீங்க 2 பேரும் நிக்கிறீங்கன்னா யார் இந்த டைமிங் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ண போறீங்க, யார் லைஃபை யார் சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பொண்ணு அமைதியா இருக்கா. அப்ப அவன் என்ன பண்றான்னா, ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு கடைசியா இதை பாக்குறதுக்கு நான் இல்லாம போயிட்டேன், கண்டிப்பா நான் அதை பார்க்கணும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன், நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து அப்படியே மறைஞ்சு போறான். நம்ம பொண்ணு இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு நம்ம பையனுக்கு எப்படியே இன்ஜெக்ஷன் போட்டு காப்பாத்தணும்னு சொல்லி அப்படியே நடந்து வர. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவ்வளவு அந்த கேஸை வந்து ரொம்பவே இன்ஹேல் பண்ணிட்டா. சோ அவளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் இல்லவே இல்லை, அப்படியே மயக்க வர மாதிரி தான் ஸ்டேஜ்ல இருக்கா. அவளும் அப்படியே நடந்து போயிட்டு எப்படியா இந்த இன்ஜெக்ஷனை போட்டுருணும் நம்ம பையனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்க நேரம் என்ன ஆகுதுன்னா, அவன் கிட்ட போயிட்டு அப்படியே அந்த இன்ஜெக்ஷனை போட்டு கீழே மயக்க போட்டு விழுந்துடுறான். இவங்க மயக்க போட்டு விழுந்த நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க டோர்ல இருந்து என்ட்ரி ஆகிறாங்க. யாருன்னு பார்த்தா அது நைன் என்ன பண்றான்னா, அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து நம்ம பையனுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறா. போட்டு விட்டதுக்கு அப்புறம் இந்த பையனை அப்படியே முழிச்சிடறான். அப்ப 9 ஒரு விஷயத்த சொல்றா, இந்த பொண்ணு முதல்ல நீ கொன்று, அவளை நீ கொல்லாம இருந்தனா கடைசியா அது உனக்கு தான் ஆபத்தா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறா. இதோட இந்த இன்சிடென்ட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from you, Harikiran from Manimi Sor Channel. Thank you.